ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இடி விழுந்தாப்பில் உட்காந்துருக்காங்க. எப்பா இப்படியே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும், எந்திரிச்சு வேலையை பாருங்கப்பா, பொழப்பு பாருங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு. சரி, கூட்டத்தில் கோவிந்தா போட்டாலும் உண்மையை சொல்லியிருக்காருல, இப்போ ஏஞ்சி கிளம்பலான்னு பார்த்தா நம்ம பாண்டியன் போய் சாவியை தாங்க எடுக்க போகிறாரு. உடனே அப்பா 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 எங்கே கிளம்புறீங்க, ஏன் இவ்வளோ நாள் ஒரு தனியாக இல்லையான்னு சொல்லிட்டு கோமதி அம்மா குத்தி காமிக்குது. இந்த சாக்கில் மீனாவை எழுத்துட்டு வந்தப்பையும் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ராஜி எழுத்துட்டு வந்தப்பையும் அமைதியாக இருந்தார். இப்போ பெத்த பெண்ணு போயிட்டா, அவ்வளோதானே போயிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களாமா. அதுக்கப்புறம் சரி, இங்கே தான் நிம்மதி இல்லைன்னு கடைக்கு போய் உட்காரலான்னு அங்கே போய் உட்காந்தா 4 பேர் 4 விதமாக பேசுகிறானுங்க. டே, ஊருக்குள்ளே 4 பேர் தெரியறது நீங்கள் தானாடா, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எட்டி பார்க்காதீங்கடா, உங்கள் வீட்டு கதையை பாருங்கடா அப்படின்னாலும் கேட்க போகிறதில்ல. சரி விடுங்க, இதையே நினச்சி நம்ம எவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன புள்ள பாண்டி ஒரு பக்கம் பெருமையாக பேசிக்கிறாரு. எனக்கே தெரியாமல் பண்ணிட்டான், விடுங்க சொல்லியிருந்தா பெருசாக பண்ணி வச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்ல பார்த்தது எருமை வேலை, இதில் என்னப்பா பெருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பீரியட் புல்லட் பாண்டி வந்து சும்மா செலுப்புன்னு 4 அரை விடுவார்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா என்ன சொல்கிறாரு, அதாவது நான் கூனி குறுகி நின்னம்மா, பாண்டியன் இப்போ கூனி குறுகி நிற்கிறத பார்க்க பேரானந்தமாக இருக்குங்கிறாரு. டே அப்பா, உன் மனசில் இவ்வளோ ஒன்றுமாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த உலகம் சுயநல பூமியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன புள்ள பாண்டிகிட்ட விஷயத்த சொல்லலான்னு குமார், அப்பா நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுப்பா அப்படின்னா, உட்றாமாவனே நான் சந்தோஷமாக இருக்கேன் தான், இருந்தாலும் அப்பாட்ட சொல்லாமல் சொல்லிட்டு பண்ணிட்டியாடா அப்படிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளியா. டே தகப்பா, நடக்கலடா எதுவுமே, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவரோட ரியாக்ஷனு. கடைசி வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேன். இதுக்கப்புறம் அரசியோட ஆட்டம் ஆரம்பிக்க போது வச்சு செய்ய போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.